ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ருசியான அடை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த அடை பாயாசத்தை ஓணம் பண்டிகைக்கு தான் செய்தேன். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் நாட்டு சர்க்கரையில் செய்தேன். அதனால தான் அந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. இதே போல் நீங்களும் ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம், கொஞ்சம் சூடானாலே போதும். அதில் இந்த அடைகளை சேர்த்துக்கலாம். அடை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக உடச்சிட்டு அதை அந்த சூடு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அப்புறமா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு அதை வேக விடணும். அடை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். நம்ம எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடை வெந்துடுச்சு. இப்போ தண்ணியும் நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த வேக வைத்த அடைகளெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் நல்லா குளிர்ந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த அடைகளையெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கழுவி எடுத்துக்கணும். ஒரு 3 தடவை நல்லா குளிர்ந்த தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. அந்த அடைகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் உதிரி உதிரியாக அழகாக வரணும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் அடை எடுத்துருக்கிறேன். அதனால் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் அரை அளவு கப்பு எடுத்துருக்கிறனால 4 கப்பு சேர்த்துருக்குறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை அளவு கப்புனால நான் நிறைய தண்ணி சேர்த்தது மாதிரி இருக்கும். ஆனால் 3 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறமா இந்த சர்க்கரை கரைசலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தூசு எல்லாம் இருக்கும், அதனால வடித்து எடுத்துக்கணும் நம்ம. அடுத்ததாக இந்த சர்க்கரை கரைசலை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வேக வைத்த அடைகளை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா கொதிக்க விடணும். அந்த சர்க்கரை கரைசல் கொஞ்சம் குறுகி வரணும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆம் பால் 1ஆம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆம் பால் 4 கப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். கொஞ்சம் குறுகி வந்ததுக்கு அப்புறமா 1ஆம் பாலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் தேங்காய் துண்டுகள் எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி அந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் சேர்த்தா பாயாசம் ரொம்ப சுவையாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதே நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக பாயாசத்தில் இந்த கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். அந்த நெய்யையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா முந்திரி பருப்பு, வறுத்த தேங்காய், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, தேங்காய் துண்டுகள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான அடை பாயாசம் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.